சகோதரர்களே, இறைவனுக்கு உருவம் உண்டா என்ற தலைப்பிலே நடக்கும் விவாதத்தின் இரண்டாவது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு முழு நாளையும் பயன்படுத்தி கூட இறைவனுக்கு உருவம் இல்லை என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரத்தை கூட அவர்களால் எதிர்த்தரப்பினரால் எடுத்து வைக்க முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இறைவனுக்கு உருவம் உள்ளதாக முஷ்ரிக்குகள் நம்பினார்கள், யூதர்கள் நம்பினார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொன்ன பிறகு அது இல்லை என்று மறுப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று தெளிவாக சொல்லி இருக்க வேண்டும். ஏன்? அவங்களே சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இறைவனுக்கு உருவம் இருப்பதாகத்தான் எல்லாரும் நம்பினார்கள். அப்போ எல்லாரும் அப்படி நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது அதை மறுக்கிற விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு சொல்லையாவது சொல்லியிருக்க வேண்டும். சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் உருவம் இருக்கிறது என்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். உருவம் இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லவில்லை. உருவம் இல்லை என்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம எடுத்து காட்டணும். அப்போ இந்த டாப்பிக்கில் அவங்கள்ட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பது தெள்ள தெளிவாக நிரூபணம் ஆகிவிட்டது. அதிகபட்சமாக கடைசியாக என்ன பண்ணாங்க, நேற்று ஒரு வீடியோ கிளிப்பிங்க போட்டு காட்டினாங்க, இதனால் ஏற்பட்ட விபரீதத்தை பாருங்கள்னு. அந்த வீடியோ கிளிப்பில் என்ன இருக்கிறது, இறைவனுக்கு உருவம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, நாம் உருவம் கொடுக்கக்கூடாது, திருப்பி திருப்பி அந்த கொடுக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்கிறோம். அவர் என்ன நினச்சிக்கிட்டு அதை போட்டிருக்காருன்னு கேட்டால் உருவம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி நினச்சி கொண்டு அவர் போடுறாரு. அது கேள்வி என்ன கேள்வி, முன்னாடி ஏன் உருவம் இல்லாமல் நீங்கள் வணங்குறீங்க, நாங்கள் ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு வணங்குறோமே, எங்களுக்கு ஈடுபாடு வருது உங்களுக்கு ஈடுபாடு வராது அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் உருவத்தை பார்க்காத உருவத்தை நாங்கள் வைக்க மாட்டோம், இறைவனுக்கு உருவத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதுலேயே உருவம் இருக்குன்னு அந்த தோரணையில் சொல்லவும் செய்கிறேன். போட்டு காட்டினவரை என்ன செய்யலை, அதை பற்றி பயங்கரமானதுன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் அவருக்கே விளங்குது, ஆகா நம்ம தெரியாமையில் போட்டுவிட்டோம், பாயிண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது, உருவம் இருக்குன்னு சொல்கிறவங்க கூட உருவம் கொடுக்காமையில இருக்கிறாங்க, அவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்கல்ல என்று விளங்கினவுடனே அந்த போட்டு காட்டதோட எதுக்கு போட்டோங்கிறலாம் விட்டுட்டு நினைஞ்சாச்சு, அடுத்த டாபிக்கு போயாச்சு. அந்த கிளிப்பிங்கில் உள்ள ஒரு விஷயமும் மாற்றம் கிடையாது. இப்போதான் சொல்கிறோம், இறைவனுக்கு உருவம் இல்லை, உருவம் இருக்கிறது, நாம் கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது, அவன் எப்படி இருப்பான் என்பதை நம்ம பார்க்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை, மறுமையில் தான் பார்ப்போம். மறுமையில் தான் பார்க்கக்கூடிய ஒருத்தனுக்கு இந்த உலகத்தில் இப்படித்தான் இருப்பான் என்று நம்ம கொடுக்க முடியாது. அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறான் அதை நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் அதை நம்ப வேண்டும். உருவத்தை வைத்துத்தான் அதில் ஒரு ஈடுபாடு வரும் என்பது இஸ்லாத்தின் கொள்கை கிடையாது. நாம் உருவத்தை வைக்காமல் தான் வணங்க வேண்டும். இது எல்லாமே உண்மை, இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது, இதில் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. இதை எடுத்து பெருசாக கிளிப்பாக போட்டு காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. அது ஒரு நன்மை தான். எல்லாருக்கும் அந்த நிலைமையை நம்ம பேசுகிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க டயத்தில் பாதியை நமக்கு தந்திருக்கிறாங்கன்னு அதுக்கு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் சில விஷயங்களை விளக்கம் சொன்னாங்க. நேற்று கடைசி அமர்வு உள்ளதுக்கு தான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய வலது கை அப்படின்னு வருது, வந்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே வலது தான் அப்படின்னு வருகிறது. அப்போ அதுக்கு நாம் என்ன செஞ்சோம், ஒரு வலது கை என்பதற்கு வலதுன்ற அர்த்தம், ரெண்டாவது அந்த வலதுங்கிற சொல்லுக்கு பாக்கியமிக்கது என்கிற அர்த்தம். ஏன், அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே வலதுன்னு வருது. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வலது பக்கமாக நீதிமான்கள் இருப்பார்கள்ன்ற ஹதீஸு. அதை சொல்லிக்கிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே கில்தா எதைஹி யமீனுன், அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே வலது தான் அப்படின்னு வருது. அப்போ அல்லாஹ்வுடைய வலது பக்கம் நிற்பார்கள் என்று சொல்லிவிட்டு ரெண்டு கையுமே வலதுதான்னு சொல்லும் பொழுது அது பாக்கியமிக்கதுங்கிற அர்த்தம் கொடுக்கணும்னு நம்ம சொன்னோம். ஒரு வசனத்திலேயே நீங்கள் நினச்சா ஒன்றுக்கு வலதுன்னு கொடுப்பீங்க, இன்னொன்றுக்கு பாக்கியம்னு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த எந்த இடத்தில் எந்த சொல்லு அர்த்தம் பொருந்துமோ அது கொடுக்கலாம், அப்படி தான் கொடுக்க வேண்டும். குர்ஆனில் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான், மன்கான ஃபி ஹாதிஹி ஆமா ஒஹுவ ஃபில் ஆஹிரத்தி ஆமா, யார் இந்த உலகத்தில் குருடனாக இருக்கிறானோ அவன் மறுமையிலையும் குருடனாக இருப்பான் அப்படின்னு இருக்கிறது. இந்த உலகத்தில் குருடனாக இருப்பானுக்கு அர்த்தம் என்ன, இந்த குருட அர்த்தம் கிடையாது, கருத்து குருடன். உலகத்தில் எவன் சிந்திக்காமல் இருக்கிறானோ அவன் மறுமையில் குருடாக இருப்பாங்கிற கருத்து குருடு கிடையாது, அது குருடு. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய போதனைகள் வரும்போது கேட்காம இருந்தான்னு சொன்னால் அவன் கண்ணு இல்லாமல் எழுப்பப்படுவான்,
அவங்க கூட கேட்பான், லிம ஹஷர்த்தனி ஆமா அது குந்து பசீரா, நான் பார்வை உள்ளவனாக இருக்கும்போது என்ன எது குருடனா எழுப்புனேன். அப்போ என்ன விளங்குறது, உலகத்தில் குருடனாக இருப்பாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற, மறுமையில் குருடனாக இருப்பான்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. உலகத்தில் உள்ள அப்படி குருடர்கள் நல்ல மனிதர்களாகவும் குருடர்கள் இருப்பார்கள். அவங்க குருடனாக எழுப்பப்படுவாங்களா? எழுப்பப்பட மாட்டாங்க. இந்த உலகத்தில் குருடனாக இருப்பான் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா கருத்து குருடன். மறுமையில் குருடனாக இருப்பான்ங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டால் நெஜ குருடன், கண்ணு இல்லாத கபோதி அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஒரு சொல்லையே அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னு வேறுபடுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி செய்வது பெரிய பாரதூரமானதோ அது கிண்டலுக்கு உரியதோ ஒரு விமர்சனத்துக்கு உரியதோ கிடையாது என்பதை நாம் பதிவு பண்ணி கொள்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஏன் அப்படி பிரித்து அர்த்தம் செய்யணும் என்று கேட்டால், முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை நாம் உண்மைப்படுத்த வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய யமீனிர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய வலது புறத்தில் நல் நீதிமான்கள் இருப்பார்கள். அப்போ அல்லாங்கிறவனுக்கு ஒரு சைடில் நீதிமான்கள் இருப்பார்கள் வந்துவிட்டது. இது உண்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய வலது பக்கம் இருப்பார்கள் என்பதற்கு அர்த்தத்தை மெய்யாக்க வேண்டும். அப்போ மெய்யாக்குறது என்ன அர்த்தம், இதுக்கு முரண்படாத வகையில் தான் அடுத்ததுக்கு பொருள் கொள்ள வேண்டும். என்ன பொருள், அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே யமீனு, அந்த யமீனுக்கு வலதுன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் வலது பக்கம் இருப்பார்கள் என்பது அர்த்தமற்று போய்விடுகிறது. இந்த பிந்தின வார்த்தைக்கு அதே அர்த்தம் கொடுத்தீர்களே ஆனால் முந்தின வார்த்தை பொருளற்று போய்விடும். அப்போ அல்லாஹ்வுடைய வலது பக்கம் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய வலது பக்கம் ஒரு சைடில் தான் இருப்பார்கள் நல்லவங்க, கெட்டவங்களுக்கு அசாபு ஷிமால், அவங்க இடது புறத்துக்காரங்க இன்னொரு பக்கம் இருப்பாங்கன்னு வருகிறது. அப்போ அந்த இடத்தில் நம்ம என்ன அர்த்தம் செய்யணும், அல்லாஹ்வுடைய வலது புறத்தில் இருப்பார்கள். நீங்கள் வலதுன்னா அந்த இடதுன்னா தருத்தணும்னு அர்த்தம் வச்சுக்கிறீங்களே, அந்த அர்த்தம் வச்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே பாக்கியமானது தான், அந்த இடத்துல பாக்கியத்தை தான் சொல்லுதுங்கிறோம். இதை இன்னொரு ஹதீஸும் விளக்குறது, யமீனும் முபாரக்கத்துன், அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே யமீனு முபாரக்கு பரக்கத்தானது. இந்த பரக்கத்துங்கிற அர்த்தத்துக்கு சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்தும் சொல்லிவிடுகிறார்கள். அதனால அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வலது பக்கம் என்பதற்கு அவங்க சொன்ன பதில் ஏற்கத்தக்கது கிடையாது. ஒரு யமீனுக்கு யமீன் என்று வலதுன்னு அர்த்தம் செய்யலாம், அடுத்து வர்ற யமீனுக்கு பாக்கியம் பொருந்தின்னு அர்த்தம் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு வசனத்திலேயே குரான்லேயே அது மாதிரி எல்லாம் இருக்கிறது. அது சரியானதான் நீங்கள் பார்க்கணும். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு பார்க்கக்கூடாது. அங்கே அந்த அர்த்தம் செஞ்சது சரியா, அதுக்குரிய காரணம் என்ன, இங்கே இந்த அர்த்தம் செஞ்சது சரியா, அதை விட்டுட்டு எவன் வேண்டாலும் என்ன வேண்டாலும் செஞ்சிருவானேலாம் கேட்கக்கூடாது. காரணத்தோடு இருக்கான்னு மட்டும் பாருங்கள். யார் வேண்டாலும் எந்த அர்த்தம் வேணாலும் செய்யட்டும், அது பொருந்துகிறதான்னு பார்க்க மாட்டோமா? அப்போ இந்த அர்த்தம் பொருந்துகிறது. ரெண்டு ஏன்னு கேட்டால் தன்னுடைய இடது கரத்தால் பிடிப்பான் என்றும் ஹதீஸ்களில் வருகிறது. பூமியை வானத்தை வலது கையால் அல்லாஹ் பிடிப்பான், பூமியை இடது கையால் பிடிப்பான். சில பேர் அஸ்ஹாபுல் யமீன் வலப்புறம் இருப்பார்கள், சில பேர் அஸ்ஹாபு ஷிமால் இடப்புறம் இருப்பார்கள். வலது இடதுலாம் வருகிறது. இந்த இடத்தை நீங்கள் என்ன விளங்கிக்கூடாது, தருத்திரண்டு விளங்கிக்கிறாதீங்க. இந்த இடதும் பாக்கியமானது தான். அந்த யமீனுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உள்ள ஒரு சொல் அது. அதனால் அந்த வலதுங்கிற அர்த்தத்தில் முதல் தடவையாகவும் பாக்கியம் பொருந்தியது என்ற அர்த்தத்தில் ரெண்டாவது தடவையாகவும் பயன்படுத்துகிறார் என்பதையும் நாம் இங்கே என்ன செய்கிறோம், பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய அந்த அலா வஜீஹி, அதை சூரத்தி வஜீஹி, அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய முகச்சாயலில் படைத்தாண்டு வர்ற ஹதீஸ் பலவீனமானதுன்னு சொன்னாங்க, நிரூபிப்போண்டாங்க. அதை நிரூபிக்கணும். அது பலவீனமானது கிடையாது. பலவீனமானது என்பதற்கு அவங்க என்னென்னலாம் சில காரணங்களை சொல்வார்கள், அதெல்லாம் சொல்லட்டும். அது அவ்வளோ தவறு. அதெல்லாம் பார்த்து உறுதி பண்ணி தான் நாங்களும் சொல்லியிருக்கிறோம். அந்த ஹதீஸ் பலவீனமானது இல்லை. அடுத்ததாக ஒரு செய்தி இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த விவாதத்தில் ஏன்னாட்டா அவங்க அதை கண்டுக்கிறாமல் இருக்கிறனால யாவப்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த விவாதத்தில் தலைப்பை போடும் பொழுது தலைப்பு எப்படி கொடுத்துருக்குறோம், நம்ம ஜமாத்துடைய நிலைப்பாடு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து நிலைப்பாடு. நேற்று வாசிட்டாங்க அந்த ஒப்பந்தத்தை. அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லும் பொழுது இறைவன் உருவமற்றவன், அவனுக்கு கைகால் முகம் கண் இல்லை, இறைவன் அரிசில் மட்டும் இல்லை அப்படின்னு ஒன்று சேர்த்துருக்கிறாங்க. இப்போ அந்த தலைப்புக்குள்ளே அரிசில் மட்டும் இல்லைன்னு அரிசை பற்றி நம்ம தலைப்பில் பேசலை. அவங்க நிலைப்பாட்டில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் பின்னாடி காணோம். அரிசில் மட்டும் இல்லைன்னு ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அது என்னத்துக்கு எழுதினாங்க, என்னத்துக்கு இந்த நிலைப்பாடை குறிப்பிட்டாங்க, அதிலிருந்து அவர்கள் சொல்ல வேண்டிய வாதம் என்ன, இந்த அரசியல் மட்டும் இல்லை என்பதை கொண்டு அவர் என்ன எடுத்து வைக்க வேண்டிய வாதம் என்ன, அது ஒரு நாள் பூரா போயிடுச்சு. அதை பற்றி பேசவே இல்லை அவங்க. நாங்கள் அது பேச தேவையில்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. எங்களுடைய நிலைப்பாட்டை ஒப்பந்தத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடு. அவங்க நிலைப்பாடு என்ன, உருவமற்றவன் என்பதோடு இறைவன் அரசியல் மட்டும் இல்லை நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலைப்பாட்டை ஏன் சொன்னீங்க, அந்த அரசை பற்றி உள்ள கொண்டு உங்கள் கருத்து என்ன, அதை சொல்லுங்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, நேற்றைய விவாதத்தின் போது இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்பவர்கள் நேரடியான எந்த ஒரு ஆதாரத்தையும் வைக்கலை. சம்பந்தமில்லாத ஹதீஸுகளை கொண்டு வந்துக்கிட்டு இப்படி தான் விளங்கணும், அப்படி தான் அதில் அர்த்தம் இருக்குது, கருத்து இருக்குது, இப்படியே தான் சொன்னாங்களே தவிர நேரடியாக இறைவனுக்கு உருவம் உண்டு என்று இந்த பாருங்கள் ஆயத்து, இந்த பாருங்கள் ஹதீஸு என்று சொல்லியிருந்தால் அப்போ நம்மளும் வாதம் முடிச்சுட்டு போயிருக்கலாம். அப்படி நேரடியாக இதுவரைக்கும் ஒரு ஆதாரத்தை தரல. வேறு வேறு வசனங்களை ஓதிட்டு இப்படி நாம் விளங்குகிறோம் அப்படின்னாங்க. அப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நேற்று நம்ம போட்டு காமிச்சோம், அதுக்கு நம்ம அதிகமாக விளக்கலை. ஆனால் போட்டு காமிச்ச உடனேயே அதுக்குள்ள விளக்கத்தை சொல்லிட்டு தான் மட்டும் சப்ஜெக்ட் போனோம். அதுக்காக ரொம்ப நேரம் எடுத்துக்கிறல. ஏன் சொல்லப்பட்ட பிரச்சனை பதிலளிக்குங்கிற ஒன்று, இதை பார்த்த உடனேயே ஆடியன்ஸ் எல்லாம் விளங்கிக்கிட்டாங்கங்கிறது ஒன்று, எல்லாம் விளங்கிக்கிட்டாங்க. ஆனால் இப்படி யாருக்கு எங்கே ஒன்று, அப்போ வாதத்தில் ஒன்று அப்படின்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இது போய் விளக்க தேவையில்லை. ஆனாலும் ஏன் போட்டு காட்டினோம் அப்படிங்கிறத சொன்னோம். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் போட்டு பார்த்து தானே இங்கே கொண்டே வந்திருக்கிறோம். வேறு யாராவது கொண்டு வந்தால் கடைசியில் இப்படியா இருக்குது, வேறு யாராவது போட்டிருந்தா நாங்கள் கடைசியாக இருக்கோம் இப்போ புரியுவோம். கொண்டு வந்தே நாங்கள் தானே. கடைசி ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் இப்படி இருக்குதா, இப்போ தான் சரியான தருணம், போட்டு காமிச்சிடணும், அப்படி திட்டம் போட்டெல்லாம் எடுத்து வந்தோம். அப்போ கடைசியில் எப்படி வந்தோம், நாங்கள் எப்படி மாறுவோம்? கடைசி வரையும் எப்படின்னு புரிஞ்சு தான் நாங்கள் வந்தோம். அங்கே நாங்கள் என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டால், உருவம்னு கொடுத்துட்டா ஆளுக்கு உருவம் கொடுத்துருவீங்க, யானை பூனை இப்படிலாம் வந்துடும். இப்படி தாங்க நீங்கள் கற்பனையில் வைத்திருக்கிற உருவம். என்ன வித்தியாசம்? ரெண்டுமே விக்கிரக வழிபாடு தான், அதை நினைவில் வைங்க. இது கல்லிலே செதுக்கப்பட்ட விக்கிரகம், இன்னொன்று கற்பனையிலே செதுக்கப்பட்ட விக்கிரகம். ரெண்டு விக்கிரக வழிபாடு தான். அதான் நீங்கள் சொன்ன சிலை வழிபாட்டுக்குரிய விளக்கம் அத்தனையும் கற்பனையில் உள்ள விக்கிரகத்துக்கு வந்துடும். அப்படி தான் சொன்னோம். ஏன் வந்துடும்? நேற்று சொன்ன அந்த ஹதீஸில் கூட நான் சொன்னேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அல்லாஹ்வுடைய வலது பக்கத்தில் நல்லடியால் இருப்பார்கள். அதே ஹதீஸ் கடைசியில் என்ன இருக்குது? கில்தா எதேஹி யமீனுன், அவனு இரண்டு கைகளும் வலது கைன்னு இருக்குது. இல்லை, அங்கே முன்னால் உள்ள யமீனுக்கு கை தான், ரெண்டாவது வரக்கூடிய அந்த யமீனுக்கு பரக்கத்து. இது யார் விளக்கம் கொடுத்தது? சல்லல்லாஹு சொன்னாங்களா? அந்த ஹதீஸில் இருக்கா? காமிக்கணும். ரெண்டாவது பரக்கத்துண்டு நம்பி நாம் சல்லல்லாஹுமே சொல்லிவிட்டாங்க அப்படின்னாங்கல்ல. அந்த ஹதீஸில் சல்லல்லாஹு ரெண்டு கையும் யமீன் என்று சொல்லும்போது பரக்கத்து அப்படி அர்த்தத்தில் தான் சல்லல்லாஹு சொன்னாங்க என்று அவங்க விளக்கத்தை நம்ம காட்டி ஆகணும். ஏன்னா சொல்லிட்டாங்க, சல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம்னாங்க. அந்த ஹதீஸில் இருக்காங்கிறத எங்களுக்கு காமிக்கணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக தான் சொன்னாங்க யமீன்டா பரக்கத்து. அப்போ முன்னால் உள்ள யமீனுக்கு அந்த இடத்த வச்சுருங்களேன், பொதுவாக தான் சொன்னாங்க. நாங்கள் இங்கே பொருந்தும் நாங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்டா முன்னால் உள்ள யமீனுக்கு அதை இடத்த வைங்க, அதான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கையென்று வைக்காங்கன்னு சொல்கிறோம். இல்லை, ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? இந்த ஹதீஸிலே முதலாவது வருதில் யமீனு, அதுக்கு கையின்ற அர்த்தம் கொடுங்க. ரெண்டாவது வருது யமீனு, அதுக்கு பரக்கத்து அர்த்தம் கொடுங்க. அப்படி ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்கன்னு அதுக்கு ஆதாரம் தாங்க. இல்லை, அப்படி சொல்லலை, நாங்களாக தான் முடிவு பண்ணோம். நாங்களாக முடிவு பண்ணால் இறைவன் இருக்கிறது என்று முடிவு செய்த ரெண்டு பேர்னு வச்சுக்கிறோங்க. முதலாவது யமீனுக்கு வலது கைங்கிறாரு, ரெண்டாவதுக்கு பரக்கத்துங்கிறாரு. உருவம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர். இன்னொரு ஆள் அவர் உருவம் நம்புறவர் தான். இல்லை, முதலாவது யமீன் வருதுல அதுவும் கை தான், ரெண்டாவது வருதுல அதுவும் கை தாங்கிறார். ரெண்டு பேரும் உருவம் உள்ளவங்க தான். நீ இல்லைப்பா ரெண்டாவது பரக்கத்தான் அர்த்தம் வைக்கணும் சொல்லுகின்ற உரிமை இவருக்கு கிடையாது. இல்லை, அவர் சொல்லுவார் நீ பரக்கத்தை அர்த்தம் வைக்காத, பேசாமல் கையின்றே அதுக்கு வச்சிருக்கான்னு அவர் சொல்லுவார். தடுக்க முடியுமா? அப்போ என்ன ஆகும்? முன்னால் கையின்று மட்டும் அர்த்தம் வச்சவர் அல்லாவுக்கு ஒரு கையை வச்சுக்கிட்டு கற்பனையில் வச்சிருப்பார் விக்கிரகத்தை. அல்லாவுக்கு உருவம் இருக்குது, ஒரு கை இருக்கு, இவர் கற்பனை வச்சிருப்பாரு. ரெண்டாவதையும் கையின்னு நினைச்சவர் அல்லாவுக்கு ரெண்டு கை இருப்பதாக விக்கிரகத்தை தன்னுடைய கற்பனையில் வச்சுட்டு இருப்பாரு. அதைத்தான் நாங்கள் முன்னாலே சொன்னோம். உருவம் உண்டுன்னு வந்துட்டா ஆளாளுக்கு கற்பனை பண்ணி சிலைகளாக வெளியே வரும். சிலைகளாக வெளியாகட்டாலும் கூட கற்பனையிலே விக்கிரகங்கள் பல வடிவங்களில் இருக்கும். ஏன்னா சொல்ல முடியாது, ரெண்டாவது யமீனுக்கு பரக்கத்து நான் அர்த்தம் வைக்கிறேன், நீனும் அப்படி தான் அர்த்தத்தை வைந்து யார்கிட்ட சொல்ல முடியுமா? அப்படி தான் அர்த்தம் வைக்கிறேன்ட்டு. இல்லைப்பா அது உன் இஷ்டம், இது என் இஷ்டம் அப்படிம்பாங்க. யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது. நம்ம நிர்பந்தப்படுத்தினா அவர் நம்ம நிர்பந்தப்படுத்தார். ஏன் ரெண்டுக்குமே கைண்டு வைக்க வேண்டியதானே? என்ன சலாம் சொன்னாங்களா? முதலாவது யமீனுக்கு கையிண்டு வை, ரெண்டாவது யமீனுக்கு நீ பரக்கத்து வைன்னு சலாம் சொன்னாங்களா? அது அல்லாஹ் சொன்னானா? நீ எடுக்கிற முடிவு தானே, அதே போல் நானும் முடிவு எடுப்பேன் அப்படி அவர் சொல்லுவார். அப்போ என்ன ஆகும்? உருவம் இருக்குன்னா ரெண்டு பேரும் சொல்கிறாங்க,
ஒரு ஆளுடைய கற்பனையில் இறைவனுக்கு ஒரு கை அப்படின்ட்டு இருக்கும், இன்னொரு ஆளுடைய கற்பனையில் இறைவனுக்கு 2 கைன்னு இருக்கும். உருவம் மாறி போச்சா கற்பனையில்? அப்போ இவங்க அல்லாவை எங்கே வணங்குறாங்க? வணங்கவே இல்லை. இவர்கள் உருவாக்கி கொண்ட விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். 30 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் வணங்கினாலும் ஒரு சல்லி நயா பைசுடைய சவாபு கிடைக்காது. அல்லாவே சொல்லுவான், நீ என்ன வணங்கலப்பா அப்படின்ட்டுருவான். நீ விக்கிரகத்தில் வணங்க இல்லையே, நான் பெரிய செய்யவெல்லாம் இல்லை, கற்பனையில் வச்சிருந்தால ஒரு உருவம் அதே வணங்கினேன் அப்படின்னு நல்லா சொல்லிடுவான். அதனால் கையுங்கிறதுக்கு கையின்ற அர்த்தம் வச்சா பல பிரச்சனை வருங்க. இப்போ சொன்னாங்க வசமாவாத்து மதுவியாத்தும் எமீனிஹி. இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம், தன்னோட வலது கையால் வானம் வந்து சுருட்டப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய வலது கையில் அப்படி இருக்கு. சரி, அதே நேரத்தில் அந்த யஹூதிகள்லாம் சொன்னாங்கல்ல, எதுல்லாஹி மகுலூலா, அல்லாஹுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது. ஏன் சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய கை கயிறு போட்டு கட்டப்பட்டுக்குன்னு சொன்னாங்களே. அல்லாஹ் தஆலா கஞ்சனா இருக்கிறான், அவன் செலவு செய்ய மாட்டான், யாருக்கும் கொடுக்க மாட்டான் அப்படியே கருத்தில் சொன்னாங்க. அல்லாஹ் வந்து அதை மறுக்கும் முகமாக சொன்னான், பல் எதாஹு மபுசூத்தத்தானி, இறைவனுடைய 2 கைகளும் விரிக்கப்பட்டுத்தான் உள்ளன. நீங்கள் நினைக்க மாதிரி கிடையாது, அல்லாஹ் கொடையாளன். அப்போ அவங்க ஒரு கையை தான் சொன்னாங்க. அல்லாஹ் கூட அதுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய கை விரிக்கப்பட்டுக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் 2 கைன்னா அதிகமாக கொடுப்பவன் அப்படிங்கிற ஏற்கனவே சொன்னேன். இந்த எது ஒரு கைங்கிறது, எதைனி 2 கைங்கிறது, ஐதி பல கைங்கிறதெல்லாம் இவரோட வல்லமைகளை கூட்டும். ஒரு கைங்கும் பொழுது ஆற்றல், 2 கை 3 வந்து பேராற்றல் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு அப்படி சொல்றது தான். அவங்க கஞ்சன்னு சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா மிகப்பெரிய கொடையாளன், 2 கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி வழங்குறதா? இப்படி தான் வழங்கணுங்கிற ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு இடத்திலும் உறுப்புண்டா கையண்டா நினைச்சு விடாதீங்க. இறைவனுடைய பண்பை தான் குறைக்கும். அதுக்கு அந்த வசனத்தில் ஆதாரம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல, இங்கேயும் அப்படி தான். 2 கைகள் விரிக்கப்பட்டுள்ளன, கையல்லப்பா அப்படிங்கிற என்ன ஆதாரம்? அதுக்கு அடுத்தே வருது, யும்ஃபிகு கைஃப யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு நாடியதை போல கொடுப்பான். அப்ப என்ன வழங்குது? அங்க இறைவன் கொடையாளன் அப்படிதான் அர்த்தம் வை. அடுத்த வசனம் அப்படிதான் அறிவிக்குது. அடுத்த வாசகம் யும்ஃபிகு கைஃப, அல்லாஹ் நல்லா செலவு செய்வான். அப்ப எதுக்காக சொல்லப்பட்டேன்னு வழங்கி போச்சுல. அப்படி இருந்த இல்லை கை தான். கைன்னு சொன்னால் இப்போ பல பிரச்சனை வருமே. அல்லாஹ்வுடைய கை விரிக்கப்பட்டிருக்குன்னு இங்கே இருக்கு, வானமெல்லாம் வலது கையில் சுருட்டப்பட்டிருக்குன்னு இருக்கு. இப்போ விரிச்சிட்டா வானம் கீழே விழுந்துருமாங்க. இப்படி சொன்னமாக்கா என்ன நீங்கள் அல்லாஹ் கிண்டல் பண்ணிக்க, அல்லாஹ் நாங்களே கிண்டல் பண்ணுறோம், கிண்டல் பண்ணுற உங்களை பார்த்து இப்படியெல்லாம் வருங்கிறோம். உடனே என்ன அல்லாஹ் கிண்டல் பண்ணுறாங்க நம்மளை பார்த்து. கிண்டலைக்கு நீங்கள் ஒரு சூழ்நிலை உருவாக்குறீங்களேன்னு நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். நாங்கள் தான் கையண்டா கை இல்லைண்டே சொல்கிறோமே, அப்போ நாங்கள் இப்படி கிண்டல் செய்வோம். அல்லாஹ்வுடைய வல்லமை ஆற்றல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ கிண்டல் இங்கே இல்லை, உங்கள்கிட்ட இருக்குது, அது சுட்டி காட்டுறோம். சுட்டி காட்டினால நாங்களே கிண்டல் செய்கிறோம், கேலி செய்கிறோங்கிறது ஆகாது. இன்னொன்று, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு பயம் வரும். என்ன பூச்சாண்டி காட்டுறல இதை சொல்லுவாங்கல்ல, ஒரு சின்ன பையனுக்கு யாரும் வந்தா சும்மா இரு, இல்லை பிடிச்சி கொடுத்துப்படுவேன், பூச்சாண்டி வர்றான். அப்படியா? இந்த ஒரு கொள்கை இருந்ததுனால தானங்க மாற்றும சமுதாயத்தர்கள் எல்லாம் தனக்கு இடையூறு அளிக்கிற பொருட்களை எல்லாம் கடவுளாக்குனாங்க, பாம்பை கடவுளாக்குனாங்க. ஏன்? அது இடையூறு அளிக்குமே, குத்திருமே அப்படின்ட்டு. இது வந்து மாற்று மத கொள்கையினுடைய சித்தாந்தம் அல்லவா? அதையும் இங்கே கொண்டு வரீங்க. அல்லாஹ் வந்து ஒரு உருவத்தை பார்த்து பயப்படுற அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய உருவம் இருக்குதா? அசிங்கமானவனா? அசிங்கமாக உருவானாக்க அல்லாஹ்வுக்கு கோபம் வரும்னு நேற்று சொல்லி காமிச்சியல. அப்போ அல்லாஹ்வுக்கு பார்த்தா பயம் வர மாதிரி இருந்தாக்கா அப்போ கொடூரமானவன்ல வரும். அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்தாலே ஒருவனுக்கு அச்சம் ஏற்பட்டு விடும். இவ்வளவு வல்லமை உள்ளவனா, இவ்வளவு ஆற்றல் மிக்கவனா, அப்படி புரிஞ்சாதான் உங்களுக்கு பயம் வருமே தவிர, அதுதான் இறைவனுக்கு உண்டான அத்தாட்சி இலக்கணம். அதான் நீங்கள் நினைவில் வைங்க. அதனால் சும்மா பயமுறுத்தாட்டு இருக்குது. அப்போ குர்ஆன் இருந்தால் தான் மக்கள் பயப்படுவாங்க. இது காரணமே இல்லை. ஏன் இது சொல்கிறாங்கன்னு சொன்னால், குர்ஆனிலும் ஹதீஸிலும் நேரடி ஆதாரம் இல்லை. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அதனால தான் அப்போ தானங்க பயமெல்லாம் வரும். அப்போ அவருடைய அறிவு ரீதியான ஆதாரத்தை கொண்டு வர்றாங்க. நேரடி ஆதாரம் இல்லைங்கிறதுனால என்ன அவங்க ஆதாரம்? அல்லாஹ்வுக்கு கண்ணு இருக்குதுங்கிறதுக்கு தஜ்ஜாலுடைய பிரச்சனை கொண்டு வந்தாங்க. ஏங்க அந்த ஹதீஸில் அல்லாஹ்வுக்கு கண்ணு இருக்குன்னு ஒரு வாசகத்தை தாங்கன்னு தானே கேட்டோம், ஏன் தரல? இப்படி விளங்குன்னு தானே சொன்னீங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆதாரத்தை எடுத்து கொடுத்தோம். கண் இருக்குங்கிறீங்கல்ல, அல்லாவே சொல்லிவிட்டானுங்க பியாயினா நம்முடைய கண் கண்டு அதை ஆதாரமாக காட்ட வேண்டியதானங்க. அல்லாஹ் கண் இருக்குங்கிறீங்க, அல்லாஹ் எனக்கு கண் இருக்குண்டா அல்லாஹ் குர்ஆனையும் சொல்கிறான், அதான் ஆதாரமாக தாங்கண்டா. இல்லை அங்கே கண்ணுண்டு இருந்தாலும் அங்கே கண்ணல்ல, ஆனால் கண்ணு இல்லாத இடத்துல கண்ணு நம்ம விளங்கணும். ஏன் இப்படியெல்லாம் குழப்பம்? இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படியே ஒரு சித்தாந்தத்தை ஒரு கொள்கையை வகுத்துட்டதுனால குர்ஆனுடைய வசனத்தையும் அதீதெல்லாம் எப்படியெல்லாம் விளையாடக்கூடிய சூழ்நிலை வருது. இதுவெல்லாம் ஈமானுக்கு ஆபத்து ஏற்படுமா இல்லையா? அல்லாஹ் என்ன சொன்னால் அப்படி விளங்கி மறுமையில் வெற்றி பெறதான் நம்முடைய நோக்கம். ஒரு சித்தம் கொண்டுட்டோங்கிறதுனால கடைசி வரை பிடிச்ச ஆணுங்கிறதுனால இப்பெல்லாம் செய்யணும் அவசியம் கிடையாது. நிறைய மாற்றிக்கொள்ளலாம்.
இது சாதா பிரச்சனை கிடையாது, ஈமான் பிரச்சனை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனுக்கு உருவம் இல்லை என்று வாதிட வந்து ஒரு ஆதாரத்தையும் எடுத்து வைக்கவில்லை என்பதற்கு அவங்க சைட்லேருந்து வந்த மக்களை பாதி பேரை காணோம். அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, உங்களுடைய தவறுகள் வந்து உங்கள் மக்களுக்கே புரிகிற அளவுக்கு, ஈடுபாடு காட்டாத அளவுக்கு இருக்கிறது என்பதை ஒரு பெரிய ஆதாரமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறேன். நேரடியாக சொல்லியிருக்கிறான்னு கேட்குறாங்க. நேற்று பூரா நேரடியாக சொன்னது தான் சொன்னோம். இறைவன் தன்னுடைய வடிவத்தில் வருவான், உருவத்தில் அல்லா சூரத்திஹி, தன்னுடைய சூரத்தில் வருவான் நேரடியாக அர்த்தம் செய்கிறோம். நேரடியாக சொன்னதுக்கு தான் வேறு அர்த்தம் கொடுத்துவிட்டு நேரடியாக இருக்காங்கிறாங்க. நேரடியாக தன் உருவம் சூரத்துங்கிற நேரடியாக இல்லையா? முன்னர் பார்த்த உருவம் அல்லாத வேற உருவத்தில் வருவான், இது நேரடியாக இல்லையா? சாக்குன்னா கால்னு தான் அர்த்தம், கடுமைன்னு அர்த்தம் வர செய்கிறாரு. சாக்குன்னா கால், எக்ஸிஃபுன்னா காட்டுவான், காலை காட்டுவான்னு நேரடியாக ஹதீஸில் இருக்குது. நேரடியாக காட்டினா வேறு அர்த்தத்தை கொடுத்துட்டு நேரடியாக இருக்காங்கிறது. நேரடியாக இருக்கிறத திருப்புனது யார்? நேரடியாகவே அர்த்தம் செஞ்சது யார்? அப்போ நேரடியாக காட்டுற விஷயத்தையும் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. ஒரு கருத்து, அந்த கருத்தை தவிர அதுக்கு வேறு கருத்து இல்லை, அது கூட நேரடி தான். அதை எடுத்து காட்டினாலும் என்ன செய்றீங்க, அந்த ஹதீஸில் இல்லாத கருத்தை நீங்கள் திணிக்கிறீங்க. கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. அப்போ உருவம் இல்லைன்னு வாதிட வந்த நீங்கள் இவ்வளவு நாளாக தேடி பார்த்து அதுக்கு முஸ்தீவ் பண்ணி பல பிரத்யேக பண்ணி பல ஆய்வுலாம் பண்ணி இவ்வளவு நேரத்தை நாட்களை எடுத்துக்கொண்டு இந்த தலைப்பை விவாதிக்கணும்னு நீங்களே சவால் விட்டு, இந்த தலைப்பை விவாதிக்க நாங்கள் சவால் விடலை, நீங்களே சவால் விட்டால் எவ்வளோ பயங்கரமான பிரிப்பேர் இருக்குன்னு உங்கள்கிட்ட அந்த குருட்டு நம்பிக்கையை தவிர வேறு ஒரு ஆதாரமும் இல்லை. நாவுரணிபா உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் நாவுரணிபா பாட்டு தான் உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கே தவிர அதை வச்சு மக்கள் நம்புகிறாங்கன்னு நினைத்து கொண்டு நீங்கள் அதையே ஆதாரமாக வைத்து நீ என்ன செய்யலாம் சொல்லிடலான்னு நினைத்து வந்திருக்கிறீர்கள். மக்கள் அப்படி நம்புகிறாங்க, மக்கள் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு சொல்லி இவங்களை எதிர்த்து பேச வச்சா மக்கள் வெறுத்துருவாங்க, அதெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ குரானில் இருக்கிறதை அப்படி நம்பக்கூடிய மக்களும் ஹதீஸில் இருப்பதை அப்படி நம்பக்கூடிய மக்களும் இப்போ உருவாகிட்டாங்களே தவிர அப்போ சொன்னான் பாட்டன் சொன்னாங்கிறதெல்லாம் இப்போ யார் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால் உங்களுக்கு ஒரு ஆதாரம் எடுத்து வச்சலான்னு கேட்டேன். என்ன ஆதாரம் வச்சிங்க? இறைவனுக்கு உருவம் இல்லை என்பதற்கு நீங்கள் என்ன ஆதாரம் வச்சிங்க? ஒன்றும் வைக்கல. நாங்கள் நிறைய வச்சதுக்கெல்லாம் என்ன செய்கிறீங்க, வேறு வியாக்கியானம்னு சம்மந்தம் இல்லாமல் மொத்தமாக சேர்த்து அர்த்தம் செய்யுங்கன்னு சொன்னால் அர்த்தம் செய்ய உங்களுக்கு முடியலை. வெளியாவான் தஜல்லி ஆவான், தஜல்லிக்கு என்ன வெளியாவான் அப்படிங்கிறீங்க, அப்படி சேர்த்து அர்த்தம் செய்யுங்க. வெளியாவான்னு அர்த்தம் செஞ்சு சேர்த்து கோர்த்து அர்த்தம் செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டோமே. கோர்த்து செய்யணும். இறைவன் தன்னுடைய பண்பில் வந்தான், அதை போய் பார்த்தாங்களா? ஏற்கனவே பார்த்த பண்பு இருக்குதே, அது அல்லாத பண்பில் வந்தான்னு சொல்லி காட்டி அது யாருடைய அறிவுக்காவது அது பொருந்துற மாதிரி இருக்குதான்னு நீங்கள் என்ன செய்யணும், நிரூபிக்கணும். அப்போ ஏன் இவ்வளோ பெரிய ஒரு, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தான் திருப்பி சொன்னீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் உருவம் இருக்குன்னு எல்லாம் நம்புனாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் ரசூல்லா சொல்வதாக இருந்தால் எப்படி செய்யணும்? ஒத்த வார்த்தை உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை சொல்லதை ரசூல்லா வந்தாங்க, லா இலாஹ இல்லைன்னு போட்டு வெட்டு ஒன்று துண்டுன்னு அடித்தாங்கல்ல, அந்த மாதிரி நினைஞ்சிருக்கணும், சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி இருந்தும் உருவம் இல்லைன்னு ஒரு வார்த்தை ஏன் வரல? குரானில் ஏன் ஒரு சொல்லு வரவே இல்லை? நேரடியாக மறைமுகமா ஹதீஸில் ஏன் வரவே இல்லை? ஏன் உருவம் இருக்குங்கிற மாதிரியா வந்துக்கிட்டு இருக்கு? திருப்பி கையை காட்டி கண்ணை காட்டி இப்படி பார்ப்பான், கேட்பான், பிடிப்பான்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லி காட்டி, அது நேரடியாக உருவம் இருக்கும்னு சொல்லி காட்டி, காலுன்னு சொல்லி காட்டி, காலை திறந்து காட்டுவான்னு சொல்லி காட்டி, இப்படியெல்லாம் வருகிறத இதெல்லாம் உருவம் இருக்குன்னு மக்கள் வழங்குவாங்களே, நம்ம இப்படி சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு கூட இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை சொல்லாமல் விட்டாங்க. அதனால் இது ரொம்ப ஒரு தவறான ஒரு வாதம். நீங்கள் என்ன செய்கிறீங்க, அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி அல்லாஹ் சொன்னபடி நம்பாமல் வேறு மாதிரி நம்புனீங்கன்னா, இல்லாத ஒன்றை வணங்குனீங்கன்னா 50 லட்சம் வருஷம் நீங்கள் வணங்கினாலும் அது சல்லி காசு பெறாது. இல்லாத அல்லாஹ் வணங்குறதுக்கு பதிலாக இல்லாத ஒன்றை நீங்கள் வணங்கிட்டு போயிட்டா நீங்கள் என்னையாடா வணங்குன்னு அல்லாஹ் கேட்டுருவான். அல்லாஹ்வை நீங்கள் வணங்குவதாக இருந்தால் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி அறிமுகப்படுத்தினார்களோ அப்படி நினைத்து கொண்டு வணங்க வேண்டும். அப்போ கற்பனையில் வைக்கிறது இது கற்பனையா? நான் சொன்னது கற்பனையா ரசூலுடைய சொல்லா? கற்பனையா உருவம் கொடுக்கக்கூடாது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நாங்கள் கற்பனையாக உருவம் கொடுத்தோமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சொன்னோமா? அப்போ ரசூலாட்ட போய் இதை கேளுங்க.
என்ன நீ அல்லாவுக்கு உருவம் இருக்குங்கிற, ரசூலுல்லாவுக்கு நீ கற்றுக் கொடுங்க போய். அல்லாஹ் உருவத்தில் வந்தாங்கிற, முந்தி வராத வேற ஒரு உருவத்தில் வந்தாங்கிறீங்க, யார்கிட்ட கேட்கணும்? ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒன்றை சொன்ன பிறகு கற்பனை விக்கிரகம் அப்படிங்கிறாங்க. நேற்றே இதுக்கு நான் விளங்கி விட்டேன். விக்கிரகம் என்கிற ஒரு காரணத்திற்காக அது மறுக்கப்படவில்லை. விக்கிரகம் அல்லாமல் வணங்கினாலும் இறைவன் மறுத்திருப்பான். அல்லாஹ் அல்லாதவர்களை ஒரு வேற எதையாவது காத்த வணங்கினாலும் வேற ஒரு சக்தியை வணங்கினாலும் விக்கிரகம் உருவம் இல்லாத எதை வணங்கினாலும் அதுவும் ஷிர்க்கு தான். அப்போ அல்லாஹ்வை வணங்குறது டாப்பிக்கே தவிர அல்லாஹ் அல்லாதது விக்கிரகமாக இருந்தாலும் ஷிர்க்கு தான், விக்கிரகம் அல்லாமல் இருந்தாலும் ஷிர்க்கு தான். அவர்கள் வைத்த விக்கிரகம் அல்லாஹ்வுடைய விக்கிரகம் அல்ல. அல்லாஹ்வை நம்ம பார்க்காத காரணத்தினால் விக்கிரகம் வைக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அப்படி விக்கிரகம் வைத்து விடுவார்கள். இந்த கருத்து இன்னைக்கு அன்னைக்கு இப்னு தைமியா காலத்திலேருந்து அடித்து பெரிய சர்ச்சைலாம் நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக நம்பிக்கிட்டு இருக்கிறோம். யார் அல்லாஹ்வுக்கு உருவம் வச்சா? வச்சிருவாங்களாம். இத்தனை 14 நூற்றாண்டை வைக்காமல் இனிமேல் வச்சிருவாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உருவம் இருக்குங்கிறது நீங்கள் நாங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். அவங்களுக்கு உருவம் வச்சுட்டோமா? உருவம் வைக்கிறதா இல்லையாங்கிற நம்முடைய தெளிவை பொறுத்த ஒரு விஷயம், நம்முடைய உறுதிப்பாட்டை பொறுத்த விஷயம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உருவம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் சொன்னீங்க, எங்கே செலவு வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அப்போ அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குன்னு நம்ம நம்பி உருவம் வைக்கக்கூடாது. நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கல. கை இருக்குன்னா கை இருக்குது, அதனுடைய ரத்தம் ஓடுதா நரம்பு ஓடுதான்னு கேட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது. ரத்தம் ஓடுதுன்னு அல்லாஹ் சொன்னால் நாங்கள் சொல்லுவோம், நரம்பு இருக்குன்னு அல்லாஹ் சொன்னால் சொல்லுவோம். வெறுமனை கையினா கைன்னு மட்டும் சொல்லுவோம். அதில் என்ன மெட்டீரியலுக்கு நாங்கள் பேச மாட்டோம். அதான் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை அப்படியே தான் புரிந்து கொள்வோமே தவிர வியாக்கியானம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் இதனை கற்பனையா? அப்போ கற்பனைங்கிறாங்க. எது கற்பனை? நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நீங்கள் கொடுக்குற வியாக்கியானம் தான் கற்பனையாக இருக்கே தவிர நாங்கள் சொல்ல அப்படி யதார்த்தமாக இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக ரஹ்மானுடைய யமீன் நேற்று உள்ள தொடர்ச்சிக்கு தான் வர்றாங்க. பல ஹதீஸுகள் சொன்ன ஒன்றுக்கும் பதில் இல்லை. அந்த ஒரு ஹதீஸுக்கு நேற்று பதில் சொன்ன தொடர்ச்சியாக இன்றைக்கி சொல்கிறாங்க ரஹ்மானுடைய வலப்புறம் அப்படின்னு வருகிறது. இந்த ரஹ்மானுடைய வலப்புறம் யமீன் வருகிறது. அதுக்கு நீங்கள் பரக்கத்துன்னு அர்த்தம் கொடுக்க வேண்டியதானே? முதல் வார்த்தைக்கும் ரெண்டாவது யமீனுக்கு பரக்கத்துன்னு அர்த்தம் கொடுத்த மாதிரி முதல் யமீனுக்கும் பரக்கத்துன்னு கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க முடியாது. கொடுத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு அர்த்தமற்றது ஆகிவிடும். எப்படி? ஒரு சாராரை பற்றி பேசுகிறோம், நீதிமான்கள் ரஹ்மானுடைய பரக்கத்து திசையில் இருப்பார்கள்னா அது என்ன அர்த்தம்? வலது திசையில் இருப்பார்கள்னா ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் இடது கையால் பிடிப்பான். இன்னொரு இடத்துல கூட அந்த ஹதீஸ் அப்படி கூட இருக்கிறது, ரெண்டு கையும் சேர்த்தும் வருகிறது. எப்படி வருகிறது? அதாவது யத்வில்லாஹு அஸ்ஸவஜல்ல சமாவாத்தி யௌமுல் கியாமா, வானங்களை எல்லாம் அல்லாஹ் அப்படி சுருட்டி சும்ம யாஹுதுஹுன்ன பி யதிஹில் யும்னா, தனது வலது கரத்தில் அதில் பிடிப்பான். சும்ம யகூலு, பிறகு அவன் சொல்வான், அனல் மலிக்கு, நான் தான் ராஜா. ஐனல் ஜப்பாரூன், ஆணவம் பிடித்தவர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பீரூன், பெருமை கொண்டவர்கள் எங்கே, அகந்தை கொண்டவர்கள் எங்கேன்னெலாம் கேட்பான். கேட்டுட்டு சும்ம யத்வில் அருளீன பி ஷிமாலிஹி, பிறகு அல்லாஹ் பூமியில எல்லாம் என்ன செய்வான்? கோள்கள் அனைத்தையுமே தன்னுடைய இடது கரத்தில் பிடிப்பான். இடது கரத்தில் பிடித்து கொண்டு இதே மாதிரி சொல்வான் என்று முஸ்லீமில் ஆதாரபூர்வமான ஹதீஸ் வருகிறது. அப்போ நம்ம என்ன வழங்குறோம்? அல்லாஹ்வுக்கு ஷிமாலும் இருக்கிறது. அப்போ இடது கை இருக்குன்னு ஒரு உறுதிப்படுத்தி இருக்கும் பொழுது அந்த ஷிமாலுக்கு தருத்திரன்னு அர்த்தம் கொடுத்துடாதீங்க. பரக்கத்துங்கிற அர்த்தத்தை காட்டுறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே யமீனு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்தார்களா? அந்த ஹதீஸில் காட்ட முடியுமான்னு ஒரு வார்த்தை அந்த ஹதீஸ்னு சொல்லுகிறாரு. அந்த ஹதீஸில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சொல்லுக்கு விளக்கம் வேற ஒரு ஹதீஸ்லையும் இருக்கும். அந்த ஹதீஸில் இருக்கான்னு அவர் கேட்டார். வேற ஹதீஸில் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த உடனே நேற்று சொன்ன அந்த ஹதீஸை, ரெண்டு கையை அல்லாஹ் மூடி வைத்திருப்பான், மூடி வைத்து ஏதாவது ஒரு கையை தொடு என்று சொல்லுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய யமீனை தொடுவார்கள், வலது கையை தொடுவார்கள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இஃப்தர்து யமீன ரப்பி, என் இறைவனுடைய வலது கையை நான் தேர்ந்தெடுத்தேன். ஓ கில்தா எதை ரப்பி யமீனுன் முபாரக்கத்துன், என் இறைவனுடைய ரெண்டு கையுமே யமீனு, யமீனுக்கு வலது அர்த்தம் செஞ்சிடாதே முபாரக்கத்துன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முபாரக்கோட இணைத்து என்ன செய்கிறாங்க? அதை சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ரெண்டு கையை பற்றின விஷயம்தான். இதே மாதிரியான சொல்லுக்கு வேற ஒரு இடத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அது திருமதியில் 3290 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படி காட்ட தேவையில்லை. ஒரு ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸில் விளக்கம் இருக்கும். ஒரே மாதிரியான சொல்லுதான் இது. அதனால் அது பரக்கத்து தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கொடுத்தது நம்ம சுயமாக சொன்னது கிடையாது என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டால் இன்னொரு விஷயம், நம்ம இந்த இறைவன் அப்போ தான் பயம் வரும், அது ஆதாரம் காட்டணுங்கிறாங்க. அதே ஆதாரமாக காட்டணும். ஆதாரம் காட்டினது வேற. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால் இறைவனை பற்றி பயம் அப்போ தான் வரும், உருவம் இருந்தால் தான் பயம் வரும் என்று சொல்லி அதற்காக உருவத்தை இவர்கள் கற்பிக்கிறார்கள்ன்ற மாதிரி எடுத்து வைக்கிறாங்க.
அப்படி நம்ம இது வரைக்கும் சொன்னோமா? இறைவனுக்கு பயம் வருவதற்காக உருவத்தை கற்பித்துக் கொள்ளுங்கள் நம்ம சொன்னோமா? இல்லை. நீங்கள் இருக்கிறத மறுக்கிறதுனால் பயம் போய்விடும் சொன்னோம். மார்க்கத்தில் அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை மறுத்தீர்களேயானால் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட முடிஞ்சோ அன்பார்ந்த பெரியவர்களே, சுன்ன ஜமாத்துக்காரவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குதான், கம்மியாக இருக்குது. ஏன் தெரியுமில்ல? என்னடா இதுவரைக்கும் இஸ்லாத்தில் யாருமே சொல்லாத ஒரு கருத்தை இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்ல போகிறாங்களே, அப்படி என்ன தான் சொல்ல போகிறாங்கன்னு வந்தாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ இது என்னது போட்டு கேட்குறது, என்னமோ நம்ம எதிர்பார்த்தாலும் வந்தால் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி தான் ஒரு சில பேர் வராமல் இருந்துட்டாங்க. ஆனால் அந்த பக்கம் வந்திருக்கான். ஏன் தெரியுமா? நம்முடைய கருத்து தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. பரவாயில்லையே, இது ஒரு ஆமோதித்தன்னு அர்த்தம். என்ன, இந்த அளவுக்கு இருக்கிறனால தான். அப்போ இன்னும் நம்ம கேட்கணும், நம்ம ஒரு தெளிவுக்கு வரணும். யாரோ சொல்கிறாங்கன்ட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நம்முடைய மறுமை வாழ்வு கேள்விக்குரியது ஆயிரும். இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததே மறுவின் வெற்றிக்கு தான். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னான்னு சொல்லி கேட்டுட்டு மறுமையில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? இப்படி சொன்னவங்களாம் நம்மளுடைய கையை பிடிச்சி அங்கே பாதுகாப்பாங்களா? இல்லையே. அப்போது இன்னும் நம்ம தெளிவு பெறணும். இவங்களுடைய கருத்து நல்லா தானே இருக்குது, சிந்திக்கிற மாதிரி தானே இருக்குது, இன்னும் கேட்கணும். அப்படி வந்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து நீங்கள் தானே சவால் விட்டீங்க. சவால் விட்டோம், உண்மைதான். ஏன்? இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்லி பச்சை சிறுக்கை செய்கின்ற போது மக்களுக்கு அடையாளம் காட்டணுமா இல்லையா? தௌஹீதுன்னு வெறுமனை சொல்லிக்கிட்டு சிறுக்குடைய கொலி வச்சுக்கிட்டு இருந்தா பாமர மக்களுக்கு அடையாளம் காட்டணும். அதற்காகத்தான் இப்படி ஒரு தலைப்பை நாங்கள் தான் கொடுத்தோம். மக்கள் புரிய வேண்டும், இவர்களுடைய கொள்கை என்ன, ஏகத்துவம் சொல்லிட்டனால ஏகத்துவத்தில் இருக்காங்களா அல்லது பச்சை சிறுக்கில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மக்களுக்கு காட்டுவதற்காக நாம் தான் இந்த தலைப்பை கொடுத்தோம். சந்தேகமே கிடையாது. இன்னொன்னுங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விக்கிரகங்களை உடைச்சாங்களே, இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னாங்களா அப்படி கேள்வி வைக்கிறாங்கல்ல. உடைச்சதே என்ன ஆதாரம்? இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிறது தானே. இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொன்னா இதை உடைச்சிட்டு மக்களை பார்த்து சொல்லணும் உண்டு உருவம், நீங்க நினைச்ச மாதிரி இல்லை, நான் சொல்ற மாதிரி கேட்டுக்கிறங்க அப்படில சொல்லியிருக்கேனே. அப்படி சொன்னாங்களா? சொல்லுவதற்கு சரியான தருணம் அல்லவா அது? உருவம் வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க, போட்டு உடைக்கிறாங்க, காபா சுத்தம் பண்றாங்க. அந்த நேரம் அல்லவா சரியான தருணம், இறைவனுக்கு உருவம் உண்டு சொல்லுகின்ற தருணம். உண்மையிலே இறைவனுக்கு உருவம் இருந்தால் அந்த நேரத்தை விட்டு இருப்பாங்களா? அந்த மக்களை சாந்திப்படுத்துறது சொல்லியிருப்பாங்களே. காபாவையும் மாற்றமைக்க மாட்டேன்னாங்களே, பிரச்சனை வரும்ண்டு. அப்போ ஒரு சரியான காரியம் செய்யும் பொழுது இதுதான் உண்மைன்னு இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? உண்டுங்க உருவம், நீங்க நினைக்க மாதிரி இல்லைங்க, நான் சொல்ற மாதிரிங்க சொல்லியிருக்கணும். அப்போ உடைச்சிட்டு சும்மா இருந்தாலே இல்லை, முடிஞ்சு போச்சு. இல்லைங்கிறதுக்கு இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. அதை நீங்க நினைவில் வைங்க. ஒன்று இல்லைண்டா அது இல்லை தான், இல்லை அதனால் இல்லை அப்படி சொல்ல தேவையில்லை. உடைச்சதே ஆதாரம் தான், அதை நினைவில் வைங்க. இருந்திருந்தா அந்த நேரத்தில் சொல்லியிருப்பாங்க, ஏன் சொல்லலை? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்து இப்படியெல்லாம் பல விக்கிர வழிபாடெல்லாம் வந்துடும் அப்படின்னு பயப்படுறோம்னு சொன்னாங்களே, அப்படி வந்துருச்சா? இப்படி தேய்மா காலத்திலேருந்து இந்த பிரச்சனை இருக்கேன்னாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், இப்னு தேய்மியா காலத்தில் அவங்க இருக்குன்னு சொல்லிட்டேனால இப்னு தேய்மியா இறைவனுக்கு உருவம் உண்டு எந்த இடத்துல சொன்னாருங்கிறத அவங்க காமிக்கணும் இப்போ. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இப்னு தேய்மியா காலத்திலேருந்து இருக்குது, வந்துருச்சா விக்கிரகம். நம்ம ஏற்கனவே சொன்னோமே, வெளியிலே வராவிட்டாலும் கல்லிலே வராவிட்டாலும் கற்பனையில் வந்தாலும் தவறு தான். அல்ல விட்டுருவானா? சரி, கல்லில் இல்லை கற்பனையில் தானே என்ன உருவம் வச்சுக்கிட்ட விட்டுருவானா? சரி, இப்போவே இஸ்லாமிய அல்லாத ஒரு ஆள் கல்ல வணங்கலை, கற்பனையில் ஒன்று வச்சு வணங்குறாரு, சரியாயிருமா? எப்படி வந்தாலும் தப்பு தான், அது ஒரு விஷயம். சரி, இப்னு தேய்மியா சொன்னாருன்னு எடுத்துட்டேனால அவர் எந்த கிதாபில் இறைவனுக்கு உருவம்னு சொன்னாருங்கிற அவன் எங்கிட்ட காமிக்கணுங்க. அடுத்ததாக சொன்னாங்க அல்லாவுக்கு கை இருக்குண்டா கை இருக்குதான், அதுக்காக வேண்டி மாமிசம் இருக்குது, இரத்தம் இருக்குது, எலும்பு இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டோம், கை இருக்குன்னு தான் சொல்லுவோம். சரி, இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லுகின்ற ஒரு பகுதியினர் இப்படி சொல்றாங்க, இறைவனுக்கு உருவம் உண்டு என்று கூறுகிற இன்னொரு பிரிவினர் சொல்றாங்கன்னு வச்சுக்கிறோங்க. இல்லை, இறைவனுடைய கைக்கு மாமிசம் இருக்குங்க. அப்ப நம்ம சொல்லுவோம், அப்ப நம்ம கேட்க மாட்டோம், நம்ம பிரச்சனை இல்லையே. இல்லை, இந்த மாதிரியான மாமிசம் இல்லைன்னு சொல்றவங்க சொல்லுவாங்க, மாமிசம் இருக்குன்னு சொல்லிட்டா நம்மள மாதிரி ஆயிடுவானப்பா இறைவன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஏன் அப்படி சொல்லணும்? இறைவனுக்கு மாமிசம் உண்டு, நம்ம மாமிசம் மாதிரி கிடையாது. அப்ப வித்தியாசம் வந்துடும்.
இறைவனுக்கு அந்த ரத்தமெல்லாம் ஓடுது, ஆனால் நம்ம ரத்தம் மாதிரி இல்லை. அப்போ வித்தியாசம் வந்துடுதுல்ல. அப்போ இறைவனுடைய கைக்கு மாமிசம் இருக்குன்னு ஏன் சொல்லக்கூடாது? இன்னும் குறை வந்துருச்சு. அவனுடைய ரத்தத்துக்கு நம்ம ரத்தம் வித்தியாசம் இருக்குதே. அப்போ இறைவனுக்கு உருவம் என்று கூறுகின்ற நபர்களில் ரெண்டு கருத்து வந்து போச்சு. இந்த மாமிசம், ரத்தம், எலும்பு, நரம்பு எல்லாம் சேர்ந்து தான் அல்லாஹ்வுடைய கைன்னு ஒரு கூட்டம் சொல்லும். அப்படிலாம் விளங்கக்கூடாது, கைன்னு மட்டும்தான் விளங்கணும் அப்படி இன்னொரு கூட்டம் சொல்லும். இப்போ இதுக்கெல்லாம் வழிவகுக்கிறது யாரு? ஏன் கற்பனையில் பல கடவுள்களை கொண்டுகிட்டு வர்றீங்க? இல்லை, இதே போல் நாங்கள் எடுக்கிற முடிவை தான் உலகத்தில் அத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் 2 பேர் இருந்தாலே இறைவனுக்கு உருமுன்னு சொன்னாலே கருத்து வந்துடும். அவருக்கு அவர் அர்த்தம் வைப்பார். அதனால் இதையெல்லாம் சொல்லி இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்ல வேணாம். நேரடியாக இது ரொம்ப முக்கியமான விஷயம், அல்லாஹ் பற்றிய விஷயம். இறைவனுக்கு உருவத்தை வச்சு வணங்கிட்டவங்க உடைக்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்லியிருக்கணும் இறைவனுக்கு உருவம் உண்டு. சலாசலம் சொல்லலை, அப்போ இல்லைங்கிறதுனால சொல்லலை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இல்லை என்று சொன்னார்களா? தேவை இல்லைங்க, இல்லைங்கிறது அங்கே இல்லைங்கன்னு இருக்குன்றது சொன்னாதானங்க இருக்குன்னு சொல்லணும். இது சாதாரண விஷயம் தானங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயல்பாடு அறிவிக்குது இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறது நல்லா அறிவிக்குதுங்க. அடுத்து இன்னொன்று சொன்னாங்க, யமீன் அந்த வலது கை இடது கைக்கெல்லாம் சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கை நீங்கள் வானத்தில் இருக்குன்னு சொல்லுவீங்க, பூமியில் இன்னொரு கையில் இருக்குன்னு சொல்லுவீங்க, 2 கை விரிக்கப்பட்டிருக்குன்னு வருது. இப்போ என்ன, அந்த 2 கையிலையும் வானம் பூமி இருந்து இப்போ கீழே விழுந்து போச்சா? அல்லது வானம் இருக்குதுல அந்த கை வேற, பூமி இருக்குது அந்த கை வேற, அல்ல விரிக்கிறீர்கள் அந்த கை வேற, அப்போ 4 கையாச்சா? சில சிலைகளில் இப்போ அப்படி தானே பார்க்குறோம். ஒரு சாமி இருக்கும் 4 கை, இங்கிட்ட 2 கை இருக்கும் 2 கை இருக்கும். அப்போ என்ன, இப்போ இந்த விளக்கத்தை பெறா விளக்கம் சரிதாங்க அப்படிம்பாரு. ஏன், வானம் ஒரு கையில் இருக்குல்ல, பூமி ஒரு கையில் இருக்குல்ல, 2 விரிச்சிருக்கல, 4 ஆகி போச்சுல, அதான் அந்த வந்துருச்சா? இப்போ என்ன ஆகும்? இல்லை, அது கல்லில் இருக்குது, நாங்கள் அப்படி செய்யலையே, நீங்கள் கற்பனையில் வச்சுருப்பீங்க. இல்லை, நாங்கள் கற்பனை கொண்டு வரல, ஒரு ஆள் சொல்லலாம், இன்னொரு ஆள் கற்பனை கொண்டு வரலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறனால தானே. ஏன் இந்த வாசலை திறந்து விட்றீங்க ஷிர்க்குடைய பாதையை? இதுதான் எங்களுடைய கேள்வி. அரிசை பற்றி சொன்னாங்க, அரிசை உங்களுடைய நிலைப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க சொல்லலை அப்படின்னாங்க. இறைவனை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் இவர்கள் தான்ங்கிறதுக்காக வேண்டி தான் சில பாயிண்ட்டுகளை சொன்னோம். உடனே நீங்கள் என்ன கிண்டல் பண்ணி நம்மளை பார்த்து கேட்குறாங்க. நாங்கள் சொல்கிற அர்த்தம் பாருங்க, கேலியும் இல்லை கிண்டலும் இல்லை. நீங்கள் சொல்கிற அர்த்தத்து பிரகாரம் கேலி கிண்டல் இல்லை, நாங்கள் சொன்னாலும் கேலி கிண்டல் இல்லைன்னு பதில் சொல்கிறது விட்டுவிட்டு நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, நாங்கள் கிண்டல் பண்ணுறோம். அரிசியில் இருக்கிறாண்டு இப்போ நாங்கள் சொல்லவே இல்லையே. நான் நேற்று சொன்னாங்க நாங்கள் சொல்லவே இல்லையாண்டு. இப்போ நான் கேட்குறோம், எங்களோட ஒப்பந்தத்தில் வச்சோம்ல அரிசில் மட்டும் இல்லைண்டு. உங்கள் கொள்கை என்ன கொள்கை? உங்கள் கொள்கை தான் அதுன்னு சொன்னால் நீங்கள் அங்கேயே முடிச்சிருக்கலாமே. எங்கள் கொள்கை தாங்க, நீங்கள் எங்கே வேலை கொண்டு வரீங்க, அப்பயே முடிச்சிருப்பீங்களே. ஏன் நீங்கள் சும்மா இருந்தீங்க? அப்போ அரிசில் மட்டும் இருக்கிறாண்டு நீங்கள் கொள்கை கொள்ள போய் தானே அதை அங்கீகரித்து வந்தீங்க. நாங்கள் அல்லாஹ் ஒருவன்ட்டு வாதோட போகிறோன்னு சொன்னோன்னே நீங்கள் உடனே அதுக்கும் சேர்த்தா வந்திருப்பீங்க. நீங்கள் அல்லாஹ் ஒருவன் சொன்னீங்களே, இப்போ ஆதார் நாங்களா கேட்டு வந்திருப்பீங்க, அங்கேயே முடிச்சிருப்பீங்களே. அல்லாஹ் ஒருவனா, நாங்களும் அல்லாஹ் ஒருவன் தானே சொன்னோம், அதே எங்கள் விவாதம்னு சொல்லியிருப்பீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் ஒப்பந்தத்தில் நாங்கள் அரிசில் மட்டும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்ள போதே என்ன வழங்குது? அரிசில் மட்டும்தான் இருக்கிறாண்டு உங்களுடைய கொள்கையில் வழங்குது. இது வேண்டுமானா இந்த அரங்கத்தில் சொல்லுங்கள் எங்கள் கொள்கை அப்படி இல்லைண்டு, அதை விட்டுருவோம், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சந்தோஷம் தானே, சத்தியத்தை யாருக்கு ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அதனால் இப்போ நீங்கள் அறிவிங்க அரசியல் மட்டும் இருக்கிறான்னு கொள்கை இல்லை, அந்த சப்ஜெக்டும் முடிச்சிருவோம், அதுக்கு விவாதம் பண்ண தேவையில்லை, மற்ற சப்ஜெக்ட் நம்ம பேசுவோம். அதே போல் சூரத்து அப்படிங்கிறதுக்கு நேரடியான அர்த்தம் நாங்கள் வச்சோமே அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே சொன்னாங்க அல்லாஹ்வை கை இருக்குன்னா கை இருக்குதான், நாங்கள் மாமிசம் இருக்குது எலும்பு இருக்குது நரம்புன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா நமக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்போ அல்லாஹ் பார்க்கலன்னு ஆகி போச்சு. அப்போ மறுமையில் என்ன, ஏற்கனவே பார்த்தார்களே அந்த வடிவம்னு இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்கலன்னு சொல்கிறீங்க, ஏற்கனவே பார்த்தாலும் வருது, அப்போ நீங்கள் அல்லாஹ் உருவத்தை பார்க்கலன்னு வழங்க தானே செய்யுது. அதே போல் பாருங்க, இன்னொன்று பார்த்தார்கள் வரும்பொழுது 2 உருவம் வந்துச்சு. அப்போ 2 கடைசியில் இது வரைக்கும் சிந்திச்சிருக்க மாட்டாங்க, நேற்று அல்லாஹ்க்கு 2 உருவம் இருக்குன்றீங்க. இப்போ எவ்வளோ பெரிய விபரீதமான நிலை ஏற்படுகிறது, ஈமானுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிலைமைகள். அப்போ கேட்டாங்க, அப்போ இறைவன் போகிறாள் எல்லாம் நினச்சா முடியும் தானே. ஏங்க ஒரு ஆள் கேள்வி கேட்டார், எதாவது சொல்லணுங்கிறத எதை வேணுமானு சொல்லிடுறதா? அல்லாஹ் நினைச்சா முடியுமா? ஒரு ஆள் சொல்கிறாரு அல்லாஹ் நினைத்தால் இன்னொரு கடவுளை உண்டாக்க முடியுமா அப்படி கேட்கலாமா? அல்லாஹ் நினைச்சா உண்டாக்குவான் சொல்லலாமா? இப்போ இறைவனுக்கு 2 உருவத்தை கொடுத்துட்டீங்க, அது ஒரு உருவம் அசிங்கமான உருவன்ட்டீங்க, இன்னொரு உருவம் நல்ல உருவன்ட்டீங்க. இதெல்லாம் எங்களுக்கு பதிலுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வை கேவலப்படுத்துறீங்களங்க. இதுதான் எங்களுடைய கேள்வி. அதனால தான் அந்த இடத்துல அர்த்தம் பொருந்தாது அப்படின்னும்.
சாக்கு நீங்கள் நேரடி அர்த்தம் கொண்டு வரேன் தானே. நீங்கள் சாக்குக்கு நாங்கள் தான் நேரடி அர்த்தம் கொண்டு வர்றோம். சாக்குக்கு ஷித்தத்துல் அம்ரு, கடுமை அப்படிங்கிற அர்த்தம் டிக்ஷனரியில் இருக்கா இல்லையா? என்னமோ காலுங்கிற அர்த்தம் மட்டும் இருக்கிற மாதிரியும் நாங்கள் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்குற மாதிரியும் சொல்லிவிட்டீங்க. சாக்குக்கு இருக்கா இல்லையா? அப்போ நேரடி அர்த்தம் நாங்கள் சொல்கிறோம். ஏன் நீங்கள் காலுன்னு சொன்னால் அல்லாஹ் திறந்து காட்டினா, அப்போ அல்லாஹ் ஆடை உடுத்திக்கிட்டு இருக்கான், இதான் கேள்வி வச்சோம். ஆடை உடுத்தினா தானே அல்லாஹ் தாலா ஆடையை திறந்து காட்டினான் காலை பார்த்தான்னு வரும். அன்பிற்குரிய சகோதரர்களே, முதலாவதாக உங்கள் ஆட்கள் இருக்கிற ஆளுக்கு பாதியாக தக்க வச்சுக்கிறங்க அப்படின்னு சொன்னோம். அவ்வளோ அறுக்கிறீங்க, உண்மையை மறுக்கிறீங்கன்ட்டு எல்லாம் வெக்ஸாகி போயிட்டாங்கண்டு. அதுக்கு உள்டாவாக என்ன பண்ணாங்க, இல்லை இன்னமும் இப்போ நீங்கள் பெருசாக சொல்லிவிட்டு வந்தாங்க, ஒன்றும் சரியில்லைன்னு போயிட்டாங்கன்ட்டு சொல்லி அதோடு நிறுத்திருந்தா கூட பரவாயில்லை. இவங்க ஏன் வந்தாங்கன்றது ஆதாரங்க. அதெல்லாம் வந்து அப்படி பொய்யாக்கிறக்கா என்ன செய்வான்னு கேட்டால் அல்லாஹ் சிலதை வந்து வெளிப்படுத்துவான். இந்த ஆமோதிக்கிற விதமாக வந்திருக்கிறார்கள்னு உங்களை சாட்சியாக்கிட்டாங்க. இவர் சொல்கிறத ஆமோதிக்கிறதுக்கு தான் வந்தீங்களா எல்லாரும்? இல்லையா? அதான் ஆதாரம். அவர் ஆதாரத்தை என்ன காட்டினதுனால அவங்கள ஆமோதிக்கிறாங்க, என் கருத்தை கேட்குறக்காக தான் வந்திருக்கிறாங்க பயங்கரமான பாயிண்ட்டுக்குன்னா அவங்க தான் அதை சொல்லணும், அது நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ அவங்களை பற்றி நீங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்பதை நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதுக்காக தான் அதை கேட்டோம். அதனால் இப்போ என்னங்கிறது உண்மை தெரிஞ்சு போச்சு. அடுத்ததாக இந்த அரிசி விஷயமாக ஒப்பந்தம் போடும் பொழுது அப்போ ஏன் மறுக்கலாம் தேவையில்லை. நீங்கள் சொன்னீங்க இதை விவாதிக்கணும், நல்லா விவாதிப்போன்னு சொல்லாச்சு. அப்போ தலைப்பில் சொன்னவர்கள் என்ன செய்யணும், நாங்கள் இதை சொல்கிறோம், அரிசி விஷயமாக எங்களுடைய நிலைப்பாடு இதுன்னு நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அது மறுக்கத்தக்கது இருந்தால் மறுப்போம், ஏற்கத்தக்கது இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டை சொல்லலையே, அரசில் இருக்காங்கிறது என்ன அர்த்தம் செய்கிறீங்க? அரசில் தான் இருக்கிறானா இல்லை இங்கே போகிறீங்களா என்னென்ன புரியாத ஒரு தலைப்பை நீங்கள் சேர்க்க சொன்னீங்க. நீங்கள் சொல்லிக்கிறங்க தாராளமாக, எங்கள் தலைப்பை நாங்கள் சேர்க்கலை, நீங்கள் ஏன் அங்கே வச்சு சொல்லலை? அது அவசியம் கிடையாது. விவாதத்தில் வச்சு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். நீங்கள் அது ஒரு தலைப்பு கருத்து வேறுபாடுன்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக சேர்த்துக்கிறங்க, உங்கள் நிலைப்பாட்டில் சேர்த்துக்கிறங்கன்னு சொன்னோம். நிலைப்பாட்டிலையும் சேர்த்துப்பட்டு நீங்கள் நிலைப்பாட்டை சொல்லுங்கன்னு எங்கள்கிட்ட இருக்கிற முதல் உங்கள் நிலையை சொல்லணும். நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க, சொன்ன பிறகு நாங்கள் என்ன நிலைங்கிறது கேட்கணுமே தவிர நீங்கள் அரசில் இல்லைங்கிறதுக்கு அரசில் மட்டும் இல்லைன்னு எழுதுனீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அல்ல அரசில் இருக்காங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? என்ன கருத்தில் அந்த வாசகத்தை சேர்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஏற்கத்தக்கதாக கூட இருக்கலாம் தானே. அதை நீங்கள் சொன்ன பிறகு தான் எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுவோம். உங்கள் நிலைமை என்னன்னு தெரியலையே, நீங்கள் என்ன மாதிரி சொல்ல போகிறீங்க? அது சம்மந்தம் பலரும் பல விதமாக சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் நிலை கருத்து வேறு இருப்பதாக நினைத்தீர்களே, ஆனால் சொல்லிவிட வேண்டும். அதான் அதுக்கு உரிய பதில். கண்டிப்பாக அதை நீங்கள் விளக்கணும். ஏன்னா குறைந்த நேரம் தான் இருக்கிறது. தலைப்பில் பாதிக்கு நீங்கள் கேட்டு நீங்கள் சொல்லலைன்னு சொன்னால் அந்த தலைப்பு வம்புக்கு சேர்த்துருக்குன்னு ஆயிரும். நாங்கள் கேட்டு நீங்கள் சொல்லலைன்னா உங்களுக்கு பின்னடைவாக போயிடும். அடுத்ததாக அந்த உருவம் இல்லைங்கிற ஒரு ஆதாரம் காட்டினீங்களான்னு நம்ம கேட்டோம். அதுக்கு என்ன அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லா உருவத்தெல்லாம் உடைச்சாங்களே அதான் ஆதாரம். அதில் இருந்து இப்போ என்ன தெளிவாயிடுச்சு, வேறு ஆதாரம் எதுவுமே இல்லைங்கிறது தெளிவாக உடைச்சிட்டாங்க, உறுதி ஒத்துக்கிட்டாங்க. உருவம் இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் உள்ள சிலைகள் உருவத்தையெல்லாம் உடைச்சாங்க இல்லையா, அதுதான் இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சமாவது ஒரு அறிவு உள்ளவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதமா, மூளை உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தா சிந்திச்சு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சது இது அல்லாஹ்வுடைய உருவம்னு சொல்லி உடைச்சாங்க. அவன் அல்லாஹ்வுக்கு உருவம் வைக்கல, அவன் இப்ராஹிம் நபிக்கு உருவம் வச்சான், இஸ்மாயில் நபிக்கு சிலையை வச்சான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வச்சான், லாத்து உஸான்னு சில பொம்பளையில் கொண்டே வச்சான். அல்லாஹ் பற்றி கேட்கும்போது அல்லாஹ் தனின்ட்டான், இவங்கெல்லாம் அல்லாஹ்ட்ட நெருக்கி வைப்பாங்கன்னு சொன்னான். இதுதான் அல்லாண்டு அவன் சொன்னான். மக்காவில் உள்ள காஃபிர் உருவத்தை உண்டாக்கி இது அல்லாஹ்வுடைய உருவம்னு அவன் சொன்னானா? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு உருவம் வச்சு வணங்கினா அதைத்தான் உடைச்சாங்களா? இப்ராஹிம் நபி சிலை தானே காபாவில் இருந்துச்சு, இஸ்மாயில் நபி சிலை தானே காபாக்குள்ளே இருந்துச்சு, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை தானே 3 புகாரில் இருக்கா இல்லையா ஹதீஸு? இன்னும் வெளியே இருந்த சிலைகளை எடுத்துக்கொண்டாலும் அதில் எது அல்லாஹ்வுடைய சிலை? அப்போ நீங்கள் ஆதாரம் காட்டணும். அல்லாஹ்வுடைய சிலை ஒன்றை வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய சிலையை ரசூல்லா உடைத்தார்கள்னு ஆதாரம் காட்டணும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு அவன் சிலை வைக்கவே கிடையாது, அவனா நினைத்த பெரியார் மகானுக்கு தான் சிலை வைத்திருந்தானே தவிர அதை அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணுவாங்க நினைத்தானே தவிர அல்லாஹ்வுக்கே சிலை வச்சிருந்த மாதிரி நீங்கள் என்ன செய்றீங்க, வரலாற்றையும் ஆதாரங்களையும் தலைகீழாக திருப்புறீங்க. அப்படியே பேச்சுக்கு கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுக்கு அவன் சிலை வைக்கவே கிடையாது. அல்லாஹ் வேறு சூப்பர் பவர் தான் நம்பிக்கிட்டு இருந்தான். இவங்கெல்லாம் அல்லாஹ்ட்ட வாங்கி தருவாங்கன்னு சில சிலைகளை குட்டி தெய்வங்களை தான் சிலையாக ஆக்கி வைத்திருந்தான். அல்லாஹ்வுக்கே சிலை வச்சிருந்தாலும் உடைக்கணும். அவன் அல்லாஹ்வுக்கு சிலை வைக்கல, ஏன் உடைக்கணும்? இதுதான் அல்லாஹ்னு உனக்கு எப்படி தெரியும்? அது உருவம் இல்லைண்டாவாது. இந்த உருவம் இல்லை, அல்லாஹ்வுக்குன்னு ஒருத்தர் இப்போ சிலை வச்சா நான் தான் உடைப்பேன்.
நான் உருவம் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஒருத்தன் அல்லாவுக்கு இதான் அல்லாண்டு உருவம் வைக்கிறான், நான் அவனை அடிப்பேன், அந்த சிலையை அடிப்பேன். ஏன் இதாட அல்லாவுடைய உருவம்னு கேட்பேன். இதான் அல்லாவுடைய உருவங்கிறதுக்காக உடைச்சா அல்லாஹ் உருவம் இல்லைன்னு ஆயிருமா? இது அல்லாவுடைய உருவம் அல்ல. நீ எந்த சிலையை வைத்து அல்லாவுடைய உருவம் என்று சொல்கிறாயோ இது அல்லாவுடைய உருவம் அல்ல. வேறு எது அல்லாவுடைய உருவம் எங்களுக்கு தெரியாது. உருவம் இருக்குது, எங்களுக்கு அல்லாஹ் சொன்னா தான் தெரியும். கற்பனையாக நாங்கள் சொல்ல மாட்டோம். கற்பனையை சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லிட்டு போகலாம். நாங்கள் அல்லாஹ் ரசூலும் சொல்லாத ஒன்றை நாங்களாக சொல்ல மாட்டோம். இவ்வளோதான் டாபிக். அதனால ஆதாரம் எது ஆதாரம்? இதான் ஆதாரம். அவங்கள்ட்ட உள்ள ஒரே ஆதாரம் என்ன? ரசூல்லா சிலைகளை உடைத்தது தான் அல்லாவுக்கு உருவம் இல்லை என்பதற்கு ஆதாரம். எப்படி இது உருவம் அல்லாவுக்கு உருவம் இல்லைங்கிறதுக்கு இது எப்படி ஆதாரம் ஆகும்? நேர்மையான பார்வையில் சிந்திக்கிற யாருக்காவது ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இது அல்லாவுடைய அந்த இப்ராஹிம் நபியுடைய சிலையை உடைச்சா அல்லாவுக்கு உருவம் இல்லைன்னு ஆயிருமா? லாத்து உஸாவுடைய சிலையை போய் உடைச்சோம்னா அல்லாவுக்கு உருவம் இல்லைன்னு ஆயிருமா? அப்போ இந்த இடத்துல சொல்லணும், ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்லணும்? அட உருவம் வைக்கிற அல்லாவுக்கு உருவம் இல்லை, ஏன்டா இந்த உருவத்தை வணங்குறீன்னு கூட அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். எந்த ஒரு கட்டத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லலை, அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆதாரமே உள்ள ஒரே ஆதாரமே என்ன? ரசூல்லா சிலையை உடைச்சது தான் உங்கள்கிட்ட இருக்க பயங்கரமான ஆதாரம். அதைத்தான் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சிலையை உடைத்தது தான் ஆதாரம் என்று சொல்வீர்களே, ஆனால் அது ஆதாரமா? இறைவனுக்கு உருவம் இல்லை என்ற கருத்தை இது தருமா? இந்த கேள்விகள்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? அறிவோடு ஏற்றுக்கொள்ளத்துக்கு வகையில், புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால், இறைவனுக்கு மாமிசம் ரத்தம் இதெல்லாம் இல்லைங்கிறோம். ஏன் இல்லைங்கிறோம்? நான் காரணத்தை அழகாக சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, அதனால் இல்லைங்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு வச்சுக்கிறங்க, அல்லாவுக்கு மாமிசம் இருக்குன்னு நாங்களும் சொல்லுவோம். அதில் எந்த மறுப்பும் கிடையாது. அல்லாவுடைய கையில் ரத்தம் ஓடுதுன்னு ரசூல்லா சொன்னால் நாங்களும் சொல்லுவோம். அல்லாவுடைய ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டார்களே, ஆனால் அதுக்கு மறுப்பு இல்லை, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? நீங்கள் அல்லாவுக்கு ரத்தம் இல்லைன்னு சொன்னதற்கு வேறு காரணம் கற்பிக்கிறாங்க. நாங்கள் சொல்லாத காரணத்தை என்ன கற்பிக்கிறாங்க? அல்லாவுக்கு ரத்தம் இல்லை, ஏன் அவனை போல எதுவும் இல்லை. அப்படிலாம் கிடையாது. அவனை போல எதுவும் இல்லைங்கிற ஆதாரத்தை வச்சு நாங்கள் சொல்லவில்லை. அல்லாவுக்கு ரத்தம் இருக்குன்ற ரசூலுல்லா சொல்லலை, அதனால சொல்கிறோம். ஒருத்தன் ரத்தம் இருக்குன்னு சொல்லி அந்த ரத்தம் வேற இந்த ரத்தம் வேறன்னு சொன்னால் என்ன சொல்வீர்கள்? நாங்கள் சொல்லுவோம், முதல் ரத்தம் இருக்கிற ஆதாரத்தை கொண்டாந்து காட்டு. முதல்ல நீ என்ன செய்யணும்? அல்லாவுக்கு ரத்தம் இருக்குங்கிற ஆதாரத்தை கொண்டாந்து காட்டிட்டு அவனை போல எதுவும் இல்லைன்னு ரெண்டாவது சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கை இருக்குங்கிற ஆதாரத்தை நாங்கள் காட்டிவிட்டோம். காட்டிட்டு தான் அவனை போல அந்த கை இல்லை, நம்ம கையை போல இல்லை அப்படின்னு சொல்லுகிறோம். அதே மாதிரி அல்லாவுக்கு ரத்தம் இருக்குன்னு ஒருத்தன் சொல்லலாம். எப்போ சொல்லலாம்? ரசூல்லா சொன்ன ஹதீஸை கொண்டாந்து காட்டி விட்டு இந்த அருக்கு ரத்தத்துக்கு ஆதாரம் சொன்னால் அப்போ சொல்லுவோம், இந்த ரத்தம் வேற அந்த ரத்தம் வேற. அப்போ தான் லைசக மிதிலிகி, அவனை போல எதுவும் இல்லைன்னு சொல்வதற்கு முன்னாடி அது இருக்குதா என்பதை குர்ஆன் ஹதீஸில் ப்ரூவ் பண்ணணும். ரத்தம் இருக்குன்ற ஒருத்தர் சொன்னால் எப்படி சொல்லணும்? அவராக ஊகமாக சொல்லக்கூடாது. உனக்கு எப்படி ரத்தம் இருக்குது தெரியும் நான் கேட்போம். அல்லாவுடைய ரசூல் சொன்னது காட்டினா கேட்க மாட்டோம். ஹதீஸ் தான் இருக்குது. அப்போ நாங்கள் அல்லாவுக்கு ரத்தம் இருக்குது என்று ஒருவன் சொன்னால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னால் கேட்போம். என்ன கேட்போம்? முதல்ல ஆதாரத்தை கொடுத்து தான் கேட்போம். அவனை போல் எதுவும் இல்லைங்கிறவங்கள இதை அணுக மாட்டோம். ரத்தம் இருக்குன்னு சொல்கிறீங்களப்பா, நீ நல்லா சொல்லிக்க, ஆதாரத்தை காட்டிட்டு சொல்லு. அல்லாவுடைய ரசூல் சொன்னதை காட்டு. அப்போ கை மட்டும்தான் சொல்லப்பட்டால் கை தான், கண்ணுன்னு சொல்லப்பட்டால் கண்ணு தான், காலுன்னு சொல்லப்பட்டால் காலு தான். அதில் உள்ள மெட்டீரியல் என்னங்கிற டாபிக் நாங்கள் போக மாட்டோம், போக தேவையில்லை. அல்லாஹ் எது தேவையோ அதெல்லாம் சொல்லிவிட்டான். நமக்கு தேவையில்லாத விஷயங்களை அல்லாஹ் சொல்லாமல் விட்டுருக்கிறான் என்றதோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். அப்போ இதை போய் இணை கற்பித்தல்ங்கிறான். இது என்ன இணை கற்பித்தல்? அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்று அவனுடைய தூதர் சொல்கிறார்களோ அதே மாதிரி சொல்வதற்கு பேர் இணை கற்பித்தலா? அல்லாஹ் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்வதற்கு பேர் இணை கற்பித்தலா? அப்போ அல்லாஹ் மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதை இணை கற்பித்தல்னு புரிகிற அளவுக்கு அவங்களுடைய சிந்தனை தெளிவு இருக்குது என்பதை என்ன செய்கிறோம்? நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுகிறோம். அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த பழைய ஹதீஸுக்கு போயாச்சு. உருவம், அந்த உருவங்கிற ஹதீஸ் முதல்ல இந்த கியாமத்து நாளில் மஹ்ஷரில் நிற்கிற அந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா, அதை ஒன்றுக்கு ஒழுங்காக அர்த்தம் செய்யுங்கன்னு கேட்டோம். மொத்தமாக வாட்சி சொல்லணும். மொத்தமாக வாட்சி செய்யும்போது அவங்க என்ன பண்ணாங்க? நாங்கள் ஏதோ அர்த்தம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயாத்தீஹுமுல்லாஹு ஃபீ சூரத்தின், அல்லாஹ் ஒரு வடிவத்தில் வந்தான் டக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒழுங்காக அர்த்தம் செய்கிறாங்க போது கூட என்ன அர்த்தம் செஞ்சாங்க? ரெக்கார்டாக இருக்கிறது. வடிவத்தில் வந்தான். ஃபீ கைரி சூரத்தில் தீராவு அவலமர்றா, பார்த்தார்கள் அந்த வடிவம் அல்லாத வடிவத்தில் வந்தான். அதாவது பண்பு இங்கே சொல்லப்படுகிறதுங்கிற. நீ பண்புண்டு வச்சு அர்த்தம் செய்ய நம்ம கேட்டோம்னு சொன்னால், அர்த்தம் செய்ய வைக்கும்போது கூட அவங்களால் ஒரு வடிவங்கிற அர்த்தத்தை தவிர வேறு அர்த்தம் செய்ய முடியலை, பொருந்த மாட்டேங்குது. பார்த்தாங்கன்னு வேற வருது. அப்போ மக்கள்லாம் பார்த்தாங்கன்னு வரும் பொழுது அது உருவத்தை தான் குறிக்குது என்பதை தெல்ல தெளிவாக அந்த ஹதீஸ் நிரூபிக்கிறது. அப்போ நம்ம முடிவாக நம்ம சொல்வதாக இருந்தால்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸ்லையோ ஒரு குர்ஆன் வசனத்திலேயோ இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிற கருத்து இல்லவே இல்லை. அது தெள்ளத் தெளிவாக அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அவங்க வாயினாலேயே முதல்ல எப்படி நிரூபிக்கிறாங்க? இல்லைங்கிறவங்க ஆதாரம் காட்ட தேவையில்லைன்ட்டாங்க. ஆதாரம் இல்லாதனால ஃபஸ்ட்டு நேரத்தை ஒப்புக்கொண்டார்கள். இன்றைக்கி என்ன செஞ்சிட்டாங்க? இந்த சிலையை உடைச்சா தான் எங்களுக்குள்ள ஆதாரம்ட்டாங்க. அது ஆதாரம் இல்லை. அப்போ இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு வாதிட வந்தவர்கள் நாங்கள் தான் அழைத்தோம் என்று சவால் விட்டவர்கள்ட்ட ஒரு ஆதாரம் இல்லாமல் தான் இந்த சவாலை விட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆதாரம்லாம் காட்ட மாட்டோம், கேள்வி தான் கேட்போம் என்பதற்கு வந்திருக்கிறாங்களே தவிர, எவ்வளோ பெரிய டாபிக் இப்படி எல்லாம் விடுவானா? இவ்வளவு கேட்டு உங்களை கையேற நிலையில் எல்லாம் விட்டுருக்கானா பாருங்களேன். ஒரு ஆதாரத்தை காட்ட முடியல.